வெல்கம் பேக் டு நெல் ஐட்டம்ஸ். ராமராஜன், எம்.எஸ். பாஸ்கர், கே.எஸ். ரவிக்குமார் மற்றும் பலர் நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய படம் தான் சாமானியன். படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க, ராமராஜன், எம்.எஸ். பாஸ்கர் ஒரு சாதாரண கிராமத்திலிருந்து சாமானியனாக இருக்கக்கூடிய ஒரு விவசாயம் செஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஆளுங்க. பட் அவங்களுக்கு முன்னாடி ஒரு ஃப்ளாஷ்பேக் கதை இருக்குது. ராமராஜன் ஒரு எக்ஸ்-மிலிட்ரிமேன். அப்படி மிலிட்ரிமேன் இருக்கும்போது ஒரு கூட வேலை பார்த்தவர் வந்து துப்பாக்கி சூடு வந்து இறந்து போயிறாரு. அவரோட பொண்ணு வந்து வழக்கு சொல்லி விட்டு செத்து போயிறாரு. அப்படி தான் அந்த பொண்ணு இருக்காரு. அப்படி வளர்த்து தான் இந்த பொண்ணு வந்து பேங்க்லேருந்து இஎம்ஐ வாங்கி ஒரு வீடு கட்டுறாங்க. அப்படி வீடு கட்டும்போது தான் இந்த பில்டர், பேங்க்ஸ் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு கதை இருக்குது. அளவுக்கு மீறிய கடனை வாங்கி இவங்க வந்து பேங்க் சைட்லேருந்து ஒரு டார்ச்சர் பண்ணி இவங்க 2 பேரையும் தற்கொலை பண்ணிக்கிற நிலைமைக்கு கொண்டு போகிறாங்க. அந்த தற்கொலை பண்ணதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராமராஜன் அப்பாவா எப்படி கண்டுபிடிச்சாரு, என்ன பண்ணாரு அப்படிங்கிற படத்தோட கதை. மொத்தத்தில் படத்தில் பேங்க் சைட்லேருந்தோ ஒரு சாமானியன் சைட்லேருந்தோ லோன் வாங்கினா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து ஓரளவு சொல்லியிருந்தாங்க. அதுதான் உண்மையும் கூட. பட் ஆனால் இந்த படத்தில் சொல்லப்பட்ட கதையில் ஒரு ராமராஜன் ஒரு ஒரு விவசாயி, ஒரு கார்பெண்டர், இந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ரொஃபஷனை காமிச்சு சொல்லியிருந்தா அந்த கதை வந்து ஏற்றுக்க மாதிரி இருக்கும். பட் ஆனால் ஒரு மிலிட்ரி நினைக்கிறாங்க. மிலிட்ரி மேனுக்கான கதையை வந்து ஒரு 30-40 செகண்ட் சொல்லி முடிச்சாங்க. ஆப்ரேஷன் பொக்கரான் அப்படி இப்படி ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. அதையும் ஒரு நிமிஷத்தில் சொல்லி முடிச்சாங்க. துப்பாக்கி சுட்டு சொல்கிறாரு. ஒரு 4 டயர் கிரவுண்டில் நட்டு 4 பேர் ஏறி குடிக்கிறாங்க. அதோட வந்து ஆர்மி சீனுக்கான போர்ஷனே முடிஞ்சு போயிடுது. இவர் ஆர்மியில் வேலை பார்த்தாரு அப்படிங்கிறாங்க. அப்புறம் வந்து குறிப்பாக இந்த படத்தில் லாஜிக்னு எதிர்பார்க்காம இந்த படத்துக்கு போகிறது ரொம்ப நல்லது. மொத்தத்தில் சாமானியன் குரலை கொஞ்சம் பேசியிருக்காங்க.